நாம் எங்கெங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், எப்படி வளர்ந்தோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் பார்க்கும்படியாய் செய்த மாபெரும் கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அதோடு கூட என்னுடைய திருச்சபை ஜாலஹள்ளி SDA தமிழ் சர்ச் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை குறித்து சில வார்த்தைகள் பேசின போதகர் முத்துக்குமார் அவர்களுக்கும் திருச்சபையின் என்னுடைய சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை தந்ததற்காக முதலாவது நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஐயா சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன யோசனை. எனக்கு என்னென்னா, 2 சர்ச்சுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஒன்று சிக்மங்களூர் சர்ச், இன்னொன்று ஹுப்ளி சர்ச். இந்த 2 சர்ச்சுக்கு நான் நியூ இயருக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் என்னுடைய திருச்சபையும் நீங்கள் இந்த வருஷம் இருக்கணும் சர்ச்சில் அப்படின்னாங்க. சரி, நேற்று எல்லாம் சீரியல் செட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு சர்ச் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு நேற்று பிரயாணப்பட்டு வந்தேன். ஒரு காரியம் என்னவென்றால், சாட்சி நிறைய பேர் சொன்னீங்க. சாட்சி சொல்லும் போது அதை தேவன் கேட்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து சாட்சிகளை சொல்ல வேண்டும். அப்படி தான் நீங்கள் உணர்ந்து சொன்னீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நேற்று தினத்தில் எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. காலையில் RSCயில் இருந்தது. 4 மணிக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகுமா என்னான்னு தெரியலன்னுட்டு. ஏன்னா எனக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறதால கால் வலி வரும். சரி, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக ஏறி ட்ரெயினில் உட்காந்துட்டேன். கோச் S547 சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. லோவர் பர்த்து. கடவுளுக்கு நன்றி சொன்னேன், ஜெபம் பண்ணேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, சின்னதாக மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. இது RSC, இன்னொருத்தர் வர்றாங்க பக்கத்தில்ட்டான். தூக்கமே வரல, கலைஞ்சி போச்சு, சந்தோஷம் எல்லாம் மாறி போச்சு. சரி, என்னப்பா இதுன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா ஒரு இந்திக்கார பொண்ணு என் பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கஷ்டமாயிருச்சு எனக்கு. ஆனாக இருந்தாலும் கொஞ்சம் காலை நீட்டி படுக்கலாம். என் கூட ஒரு பெண்ணு வந்துட்டாங்க. நான் எப்படி படுக்கிறது ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு மறுபடியும் இன்னொரு ஜெபம் பண்ணேன். கடவுளை எப்படியாவது இவ்வளோ மாற்றிருங்க, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். TTR வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், லேடிஸ் கூட உட்காரத்துக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு, ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு. அவர் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ½ an hour. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்ல வேளை நம்ம வேறு இடத்துக்கு அனுப்பிட்டார். சரி, இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னு சொல்லிட்டு தூரம் வந்தாக்கா ஒரு பெரிய கூட்டம் திருச்செந்தூர் போகிறதுக்கு. மஞ்சா பையன் மஞ்சா துணி கட்டிட்டு ஃபுல்லாக நைட்டெல்லாம் 1 மணி வரலையும் கத்திட்டுருக்கான, தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, போலீஸை கூப்பிட்டு விட்டுறலாமா அப்படின்ட்டு டோர்கிட்ட போனால் நல்ல வேலை ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னம்மா, தூங்க முடியல, டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அந்த அம்மா இவங்கள விரட்டி விட்டாங்க. சரி, அது முடிஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு போனால் 4 மணிக்கெல்லாம் ஒரு கூட்டம் ஏஞ்சிருச்சு இறங்குறதுக்கு. அது ஒரு பக்கம் டிஸ்டர்ப். சரி, எப்படியோ கடவுள் தூத்துக்குடியில் கொண்டாந்து விட்டுட்டார். அதுக்கு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் நாம் எப்படியாக இந்த வருடத்தை நாம் கழித்தோம்? பல பேர்கிட்ட நான் ஒருத்தர் பார்த்து உங்ககிட்ட நான் கேட்டேன், ஐயா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாமே நெகட்டிவான மாத்திரம் சொல்லுவோம். நம்ம என்னென்னா நடந்தது அது நெகட்டிவாக மாத்திரம் சொல்லுவோம். நமக்கு நடந்த நன்மைகளை என்ன செய்ய மாட்டோம், அநேகமாக சொல்ல மாட்டோம். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு துக்கம், துயரம், துன்பம், மரணம் எல்லாமே இந்த 2004 நமக்கு கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலம். சரி, நான் அப்படியாக யோசித்திருக்கும் போது வேதத்தை புரட்டி பார்க்கப்படும் போது எதை குறித்து நான் ஆண்டவரை பேச வேண்டும் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஆலோசனை வந்தது. டில் நவ் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்ற தலைப்பின் கீழே பேசணும் அப்படி என்று நான் சில நோட்ஸ்களை எடுத்தேன். உடனடியாக எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கப்படும் போது அவனுக்கு ஒரு பேர் உண்டு. யாக்கோபுக்கு ஒரு பேர் உண்டு. என்னது? எத்தன் என்ற ஒரு பெயரும் உண்டு. எந்த பெற்றோராது தன்னுடைய பிள்ளைக்கு
இப்படிப்பட்ட பேர் வைப்பாங்களா? எந்த பெற்றோராவது வைப்பாங்களா? ஆனால் அவனுக்கு அந்த பேர் இருந்தது. எத்தன் என்ற ஒரு பேர் இருந்தது. அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க? ஏமாற்றுக்காரன் என்ற ஒரு பேர் கொண்டவன் இந்த யாக்கோபு. யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம நீ ஏமாத்துறவன் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? நம்ம மனசுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? கோபம் வரும். ஒருவேளை ஐயாவை பார்த்துட்டான்னு நீங்கள் செய்ய ஏமாத்துறவங்க ஐயா அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? மறுநாள் என்கிட்ட பேச மாட்டார் இல்லைங்களா? ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஒரு பெயர் உண்டு. எத்தன் என்ற பெயர் கீழே அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். இவனுடைய இந்த வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே பார்க்கப்படும் போது, அவன் அப்பா வீட்டில் இருந்தான், காரியம் நடந்துச்சு, அண்ணனை ஏமாத்தினா, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இந்த ஆசீர்வாதம் அவனை தொடர்ந்ததா? இந்த ஆசீர்வாதம் அவனை பின்தொடர்ந்ததா இல்லையா? நீங்களும் சொல்லணும். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு அவன் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் அவனை பின்தொடர்ந்ததா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு, நீ போ, நீ மறுபடியும் ஆசீர்வாதமாய் வருவாய் என்று சொல்றார். இந்த யாக்கோபு அந்த தேசத்தை விட்டு போக மாடும் போது அவன் கையில் ஒன்றுமே இல்லை. ஒன்று மட்டும் வச்சிருந்தான். He had nothing in his hand. He had only a rod and a stick. ஒரு கோலும் ஒரு தடியோடு கூட தன் தகப்பன் வீட்டை விட்டு அவன் வெளியே போகிறான். என்ன மாதிரி ஒரு அவல நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. போட்டுக்க துணி இல்லை, எடுத்துகிட்டு போகிறதுக்கு காசு இல்லை, அடுத்த நாள் அவன் சமைத்து சாப்பிடுவதற்கு அவன் இடத்துல ஆதாரம் இல்லை, அவன் எதுவுமே கொண்டு போகல. அவங்ககிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, ஒரு கோலும் ஒரு தடியோடு கூட கடந்து போகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும் போது நம்முடைய நிலைமை அல்லது நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாய் மாறும்? எவ்வளோ அப்செட் ஆகும். எங்கே போகிறேன்னு சொல்லி ஒரு ஒரு அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கே போ, உன்னுடைய மாமா இருக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்கிறாங்க. இப்போ அவன் பிரயாணப்பட்டு போகணும். இந்த பிரயாணப்படும் போது அவனுக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க? அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இன்னொன்று இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியல. ஆனால் இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். தன் தகப்பனும் தாயும் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய இடத்தை விட்டு தன்னுடைய மாமா லாபான் இருக்கக்கூடிய ஊருக்கு புறப்பட்டு போகிறத பார்க்க முடியும். ஒருவேளை இந்த வருஷம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த வருஷத்தை நான் அப்படியே நகர்த்திட்டு வந்துட்டேன், கடைசி நாளில் இருக்கிறேன், துக்கத்தோடு துயரத்தோடு கூட கடந்து வந்தேன், இந்த வருகிற புதிய வருஷம் எனக்கு நன்மையினால் என் ஆண்டவர் முடிசூற்றுவார், என் ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று நமக்கு அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம உள்ளே கடந்து போக போகிறோமா நாளைக்கு? அல்லது பழைய எண்ணத்தோடு கூடவே நாம் கடந்து போக போகிறோமா என்பது நமக்குள்ளே இந்த நாளில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்ம நிறையா பாடல்களை பாடினாங்க. பாடல்களை பாடும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், மை காட், ஐ டோன்ட் திங்க், இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. எத்தனை பேர் தெரியும் இந்த பாடல்? தெரியும். என்னோட கூட சேர்ந்து பாடலாம். ஒரு கவியை பாடுவோம். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயோன் வாழ்க்கை மாறும், கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயோன்
கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். என்று வேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சாத்துவாத்தை அழைத்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சாத்துவாத்தை அழைத்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தா தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தா தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில, ஒரு கோரமான புயல் அடிக்கிற ஒரு சூழ்நிலை போல உங்களுக்கு நிலைமை காணப்படுமே என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய போதகத்தினால் உன்னை நான் தேற்றுவேன் என்று சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியுது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொண்டு என்னை தினதோறும் தேற்றி வருகிறார் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வேதத்தை படிக்கிறோம்? வேதம் நமக்கு முக்கியமாக இருக்குது. அது என் பாதத்துக்கு இடமா இருக்குது, என் கால்களுக்கு தீபமாய் இருக்கு. நீங்க நடக்கும்போது அது உங்களுக்கு, உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் வாசிக்கப்படும் போது அது அந்தந்த நாளுக்கு நமக்கு அது ஒளியாய் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அதை உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்து வரக்கூடிய நன்மை. இந்த யாக்கோபை அப்படியே பார்க்க பண்ணும்போது அவனுக்கு முதலாவது சத்ரு எங்கே தோன்றுனா? இந்த யாக்கோபுக்கு முதல் சத்ரு யாரு? யாருமா? தன்னுடைய சகோதரன். அவனுக்கு உபத்திரவம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? தன்னுடைய சொந்த வீட்டில் அவனுக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. முதல் ஆரம்பம், உபத்திரவத்தின் ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குமா? எங்கே ஆரம்பிக்கும்? சொந்த வீட்டில் ஆரம்பிக்கும். எப்படி எப்படி பார்த்துருக்கோம், நிறைய நியூஸ் கேட்குறோம், நிறைய டிவி இதில் பார்க்குறோம். சொத்து பிரிக்கும் போது அண்ணன் தம்பியை வெட்டிட்டான், தம்பி அண்ணனை வெட்டிட்டான், அப்பாவை கொண்டு போய் செவுத்தில் அடிச்சிட்டான். இதுதான் வருது நியூஸ் பார்க்கும் போது. இன்றைக்கி நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் எல்லாம் கிரைம் நியூஸ் தான் வருது. அப்போது சத்ரு எங்கே இருக்கிறான்? நம்ம வீட்டிலே இருக்கிறான், நம்ம கூடவே இருக்கிறான். அவனை எப்படி நாம் மேற்கொள்வது? அவனை எப்படி நாம் மேற்கொள்வது? அந்த சத்ரு, வீட்டில் இருக்கக்கூடிய சத்ருவை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போகணும். ஐ லாட் டு மூவ். நான் அகன்று தூரம் போயிடணும். அப்போ நான் தூரம் போனாலையும் அந்த பயமாகப்பட்டது இவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த யாக்கோபுக்கு அவன் செய்த தவறு அவனை பின்தொடர்ந்தே போச்சு. அவன் போன இடம்லாம், அவன் எங்கெல்லாம் போய் கூடார போட்டானோ, எங்கெல்லாம் போய் ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினானோ, கட்டும் போதெல்லாம் அவனுக்கு நேரடியாக வந்தது யாருன்னா அவன் அண்ணன் தான். ஒன்றும் இல்லாத போனவன் மாமா கிட்ட போயிட்டு வேலை செய்கிறான். எத்தனை வருஷம் வேலை செஞ்சான்? அவனுடைய வனாந்தர வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா 20 வருஷம், மொத்தமாக 20 வருஷம் ஒரு வனாந்தர வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். யாரும் இல்லை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்மளுக்கு அது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா மச்சான் எல்லோரும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆறுதல் சொல்லுவாங்க.
ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒன்று இழந்துட்டோம்னா யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு இருப்பாங்க. ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லை. ஒரு வனாந்தர வாழ்க்கை, ஒரு வறண்டு போன ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த 24ஆம் வருடம் நம்முடைய வாழ்க்கை இந்த யாக்கோபுடைய பிரயாணம் போல ஒரு வனாந்தர வாழ்க்கையா இருந்திருந்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எனக்கு கொஞ்சம் தமிழில் பைபிளில் கொஞ்சம் வாசித்து கொடுங்க ப்ளீஸ். சொல்லி என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க? அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது? ஆசீர்வாதம். எப்படி? உன் சந்ததி கூட என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி இல்லாத போனவனுக்கு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே வசனத்தில் வாசிங்கம்மா. அவருடைய தகப்பனார் அவனை எப்படியாக ஆசீர்வதித்தார், அதோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட அவனுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்படுகிறது. 28:5 வாசிங்க. ஆறாம் வசனம் வாசிங்க. ஈசா யாரு? அவன் யாக்கோபை ஆசீர்வதித்து there was a warning given by his father. அவனுக்கு என்ன வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குது? நீ அங்கே போகும்போது அந்த காணியாருடைய பெண்களை என்ன செய்யக்கூடாது? நீ பெண் கொள்ளக்கூடாது. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தது, அதோடு கூட சேர்த்து அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டது, ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று அவனுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது. நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த காரியம் நீ செய்யாதேன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். கரெக்டா? ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம செய்யணும். கரெக்டா? செய்யக்கூடாது. ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை நீங்களும் நான் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. இங்கே இவன் அதற்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். ஏன்? அவனை வறுமையும் அவனுடைய வனாந்தர வாழ்க்கையும் அவனை பின்தொடர்ந்தே போய் கொண்டிருந்தது. There was a blessing. அவனுக்கு ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தது, அதே நேரத்தில் அவனுக்கு கூட ஒரு குட்டி சாபமும் அவனை பின்தொடர்ந்து போவதை நம்மளால் பார்க்க முடியுது. அவனுக்கு இது அவன் மைண்டிலே இருந்துச்சு. ஆசீர்வாதமாய் போகக்கூடியவன் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு சாபமான ஒரு திங்கிங், நான் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு கூட கடந்து போனான். ஒரு டாக்டர் இருந்தாராம். அந்த டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போனார். போட்டு சொன்னார், எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதுன்னு சொன்னார். அந்த டாக்டர் அவரை பரிசோதித்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா உனக்கு எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ஒரு காரியம் மாத்திரம் நீ செய்யணும், நீ தூங்க போகும்போது பூனையை நினைக்காத. நீ தூங்கும் போது பூனையை நினைக்காத சொல்லிட்டார். இந்த வியாதியஸ்தனுக்கு என்ன யோசனை வந்துருச்சுன்னா, வீட்டுக்கு போனான், நல்லபடியாக போனான், சாப்பிட்டான், மருந்தெல்லாம் எடுத்துட்டான், தூங்க போகும்போது பூனை ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர் ஏன் பூனையை நினைக்க வேணான்னு சொன்னார்? அவனுக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. அப்பப்போ அவனுக்கு அந்த பூனை ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மருந்து எடுக்கிறத மறந்துட்டான், பூனையை பற்றி யோசிக்கிறதே ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு தவறை செய்கிறோம், ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது அது நமக்கு தலைக்குள்ளே என்ன போயிடுது, போன பிறகு நம்மளுக்கு அதே சிந்தனையாக இருக்கிறபடினால இந்த யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்துச்சு. தான் என்ன செய்த அண்ணனுக்கு
ஆசீர்வாதத்தை அப்பா கொடுத்துட்டாரு. நான் இப்போது என்னுடைய உறவை விட்டு, என் தேசத்தை விட்டு, என் தாயை விட்டு, என் தகப்பனை விட்டு, என் சகோதரனை விட்டு, என்னுடைய ஆஸ்தியை விட்டு, என்னுடைய சொத்தை எல்லாம் விட்டு, ஐசக் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அந்த தேசத்தில் அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவன், சகலவித மிருக ஜீவன்களோடு கூட ஐஸ்வர்யத்தோடு கூட வாழ்ந்தவன், ஒரு பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை விட்டுட்டு வெளியில் போகணுன்னா யாருக்கு ஆசை வரும்? நமக்கு யாருக்குன்னா ஆசை வருமா? அப்படி தோன்றுமா? நல்ல வீடு வாசல் எல்லாம் மனம் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் அப்படி பிரிந்து போக முடியுமா? ஆனால் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு நிறைய பேர் இந்த 2024ஆம் ஆண்டு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்குவோம். வீட்டை விட்டு நாந்தர ஒரு வாழ்க்கை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை, கஷ்டம், துக்கம், துயரம், கண்ணீர், கவலை இதோடு கூட நம்ம கடந்து வந்திருப்போம். வியாதி கடந்து வந்திருப்போம். ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். தேவன் கொடுப்பேன் என்று சொன்னதை அவர் தாமதியார். அதை ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவன் அந்த மாமா வீட்டுக்கு போய் அவன் வேலை செய்து 20 வருஷம் அவன் அந்த காலத்தை அவன் அங்கே கழித்தான் என்று பார்க்கிறோம். ஏமாற்றப்பட்டான். வேலை செய்து அதுக்கு சரியான கூலி கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டான். அவனுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறப்படவில்லை. ஏமாற்றம். ஆனால் இவனுக்கு தான் பேர் ஏமாற்றக்காரன்ட்டு. ஏமாற்றக்காரனுக்கு என்ன வருது இப்போ? தன்வினை. நான் பெங்களூரில் இருக்கிறோமா? தமிழ் அதிகமாக தெரியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் சொல்லணும். தன்வினை தன்னையே. இங்கே யாக்கோபுக்கு நடந்துருச்சு. அவன் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றினா, இங்கே என்ன பண்ணிட்டான்? இப்போ தானும் ஏமாற்றப்பட்டவனாய் காணப்பட்டான். தன்னுடைய மாமா அவனை ஏமாற்றுவதை நம்மளால் பார்க்க முடியும். ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. போனால் எல்லாவற்றிலும் அவன் மேய்த்த ஆடுகள் இருந்து வேறு வேறாக பிரித்து அவனுக்கும் ஆஸ்திகள் வந்தது, எல்லாம் வந்தது. அவன் இங்கே திருமணம் என்று வரப்படும் போது அங்கே ஒரு ஏமாற்றம். மாமா லாபான்னு சொல்கிறாரு, 7 வருஷம் நீ என்கிட்ட வேலை செஞ்சேன்னா நான் யாரை கொடுப்பேன் உனக்கு? ஐயா யாரை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. 7 வருஷம் வேலை செஞ்ச பிறகு யாரு கொடுத்தாரு? சரிங்களா? இப்போ இந்த ரெபெக்காளை பற்றி பார்க்க போனோமோ பைபிள் சொல்லுது, அவள் அப்போ அழகுள்ளவள், பைபிள் சொல்லுது சௌந்தரியம் உள்ளவள், ஆசீர்வாதமானவள், அவளை கொடுக்குற மாமா சொல்லிட்டாரு. ஆனால் நிலைமை மாறுது. என்ன மாறுது? யாரை கட்டிக்கிறான்? லேகாலை கட்டிக்கிறான். இந்த லேகால் யாரு? எப்படிப்பட்டவோ? பூச்சக்கண் உள்ளவள். நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் குருட்டு கண்ணி. அதாவது இன்னும் கொஞ்சம் லோக்கலில் சொல்ல போனால் நொல்ல கண்ணி இல்லையா? அப்படி சொல்லிக்கலாம். இப்போ இவ யாரை ஏமாத்தினா? தன்னுடைய சொந்த அண்ணனை ஏமாத்தினா, இங்கே சொந்த மாமா என்ன பண்ணுறான்? இவனை ஏமாத்துறான். பிரியமானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குமே ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் எண்டில் நம்மளை யாரெல்லாம் ஏமாத்திருக்கான்னு பாருங்கள். ஏமாற்றப்பட்டிருக்கோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே நடந்துட்டே வந்துச்சு என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய காலங்கள் ஏமாற்றமாகவே இருந்துச்சு. எப்பொழுது இவன் ஆசீர்வாதமாய் மாறினான்? இவனுக்கு இந்த ஏமாற்றமெல்லாம் எப்போது ஆசீர்வாதமாய் மாறுச்சு என்று பார்க்கப்படும் போது அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். என்ன தீர்மானம்? நான் என் சகோதரனுக்கு நான் போய் என்ன பண்ணோம்? பார்க்கணும்.
நான் எப்படியாவது என் அண்ணனை நான் போய் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி வரும்? அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால், தயவு கிடைக்குமே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும், என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நீர் என்மேல் பிரியமானீர், உம்முடைய முகத்தை கண்டது, உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல, தேவனுடைய முகத்தை கண்டது போல. அண்ணனை ஏமாற்றும் போது வேஷம் போட்டு ஏமாத்திட்டான். இப்போ அண்ணனை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறான்? அண்ணனை என்ன ஸ்தானத்தில் வைக்கிறான்? இப்போ தேவனுக்கு ஈக்குவலா, ஆண்டவருக்கு நிகராய் பார்க்கிறான். இப்போ ஏ கன்ஃபஷன், ஒரு மன திரும்புதல் அவங்ககிட்ட இருந்துச்சு. 20 வருஷம் பிறகு அவங்ககிட்ட ஒரு மன திரும்புதல் இருந்துச்சு. கடினமான உழைப்பு, கஷ்டங்கள் எல்லாம். யோர்தானை இனச்சலாம் சொல்கிறான், நான் ஒன்றும் இல்லாமல் ஒரு கோலு தடியோடு கூட நான் இந்த யோர்தானை கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த யோர்தானை குறித்து பார்க்கப்படும் போது, யோர்தானை பலவிதமாக நம்ம என்ன செய்யலாம், புரட்டி போட்டு பேசலாம். யோர்தானை குறித்து, யோர்தானு நல்ல காரியம் நடந்திருக்குது, யோர்தானில் கெட்டதும் நடந்திருக்கு. உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது யோர்தான் நதி இவர்களுக்கு குறுக்கே இருந்துச்சு. அந்த நதியை கண்டோடனே பயந்துட்டாங்க. எப்படி நம்ம இந்த நதியை கிராஸ் பண்ணி அண்ணாண்ட போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேவியர்கள் காலை வச்சாங்க. தண்ணி கோயில் கோயிலாக நின்றுருச்சு. இந்த யோர்தான் நதி இவன் கடக்கணும், கடந்துட்டான். இட் வாஸ் a barrier for him. அவனுக்கு ஒரு பேரிகார்டு போல இருந்தது. ஆனாலும் அதை கடந்தான். அவன் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் யோர்தானை கடந்து தான் போகணும். கடந்து போனான். அப்புறம் போய் சொல்கிறான், அந்த பக்கத்தில் போய் சொல்கிறான், இந்த யோர்தானை நான் ஒரு கோலும் ஒரு தடியை கொண்டு தான் நான் என்ன செய்தேன், கடந்து வந்தேன். யார்ட்ட ஒரு ஒன்றுமே இல்லை, வித் an empty hand. ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருடத்தில் வெறும் கையில் இருந்திருக்கலாம். என்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னால் ஒருவேளை இந்த வருடம் முழுவதுமாக நான் சரியாக காணிக்க போடாமல் என்னால் இருந்திருக்க முடியும். அல்லது என்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாமல் என்னுடைய கரங்கள் இருந்திருக்கலாம். அல்லது நான் யாருக்கும் ஏதாவது செய்யணும்னு சொன்னாக்கா எனக்கு செய்யறதுக்கு எனக்கு இல்லையே என்ற வருத்தம் இருந்திருக்கலாம். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது, 20 வருஷம் கழிச்சானாலையும் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவன் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை என்ன செய்தார், அவருக்கு கொடுத்தார். அவன் போனான், திரும்பி வந்தான். தன்னுடைய தகப்பன் இருந்த இடத்துக்கும் தன்னுடைய பாட்டனார் இருந்த இடத்துக்கும் அவன் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். மோசே ஒரு ராஜாவாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. அவனுக்கு அந்த அரண்மனையில் எகிப்தில் எல்லா சௌகரியமும் இருந்தது. அவன் வான் சொன்னால் வர்றதுக்கும் போன் சொன்னால் போகிறதுக்கும் ஆட்கள் இருந்த ஒரு சூழ்நிலை. ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மோசே எல்லாவற்றையும் விட்டு, அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு அவன் வனாந்தர வாழ்க்கைக்கு வந்தான் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அவன் கடந்து வரப்படும் போது எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் அவன் கடந்து வந்தான். சொந்த ஜனங்க, அவன் வழி நடத்திட்டு வந்த அந்த ஜனங்க அவனை பார்த்து சொல்கிறாங்க, எங்களை இதுக்கப்பா இந்த எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்த, இதுக்கு மாறாக எங்களை நீ கொண்டு போட்டிருக்கலாம், அல்லது எங்களை எகிப்திலே விட்டிருக்கலாம். நீ நிந்தனைக்குள் தள்ளப்பட்டான் மோசே. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் யாருக்காவது நல்லது செய்திருப்பீங்க, அந்த நல்லது உங்களுக்கு நிந்தனையாய் மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்ந்திருக்கும்.
ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை நடத்துவதற்காக மோசே முறையிட்ட நாட்கள் அநேகம். இவன் முறையிடும் போதெல்லாம் இவன் பேச மாட்டான். இவன் நேரா எங்க போனா ஆண்டவர்கிட்ட போயிட்டு முழங்காலிட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரிடத்தில் முறையிடவனாயிருந்தான். எத்தனை பேர் இந்த வருஷம் நம்முடைய பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோமா? மாறாக மனுஷங்கிட்ட போய் முறையிட்டிருப்போம், பாஸ்டர்கிட்ட போய் முறையிட்டிருப்போம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மாற்று திருச்சபை சார்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா அதிகமான ஜனங்கள் திருச்சபையும் தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை, மாறாக போதகர்களை நம்பி போவதை நம்மளால் பார்க்க முடியும். நான் அநேக சர்ச்சுக்கு போகும்போது பார்க்குவேன், சர்ச்சு முடிஞ்சதுமே நேராக குடுகுடுன்னு ஓடிடுவாங்க, முட்டி போட்டாயா ஜெபம் பண்ணுவாங்க, தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இல்லை, என் மேலே நம்பிக்கை. நான் ஒருவேளை தலைமையில் கை வச்ச போனால் அவனுக்கு நல்லாயிருன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, அது என்னால் முடியாது, என் தேவனால் மாத்திரத்தான் முடியும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஐ வாஸ் born in அட்வென்டிஸ்ட் ஃபேமிலி. ஒரு நல்ல அட்வென்டிஸ்ட் குடும்பத்தில் தான் பிறந்து, என்னுடைய தகப்பனார் அந்த ஜாலலி திருச்சபை ஃபவுண்டர். இருந்த போதிலும் கொஞ்சம் வழி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த ஏஜ். ஸோ ஐ ஸ்டடிட் இன் ஜேம்ஸ் ஸ்கூல். நான் ஜேம்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். 2 வருஷம் படித்தேன் ஜேம்ஸ் ஸ்கூலில். 2 வருஷம் புளியரங்கி ஸ்கூலில் படித்தேன். ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. 76 என்னுடைய தகப்பனார் காலமாயிட்டார். 80 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. நான் படிக்கணுமா அல்லது நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் நான் பைபிள் ஸ்டூடெண்ட். ஸ்கூலில் படிக்கும்போது மிஸ்டர் ரத்தன் சிங் வாஸ் மை பைபிள் டீச்சர். நல்லா பைபிள் நல்லா சொல்லிக் கொடுப்பார். ஸோ ஒருவேளை அந்த படிப்போ அல்லது அந்த ட்ரைனிங் என்ன தெரியல, எனக்கு இன்னைக்கு வச்சுருக்கு. நான், என்னுடைய 2 தம்பி, என் தங்கச்சி, 4 பேர் ஜேம்ஸ் ஸ்கூலில் படித்தோம். அப்பா இல்லை, அம்மா இல்லை. என்னுடைய மூத்த சகோதரன் ஆட்டோ ஓட்டுவார். நாங்கள் ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டாக்கா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு லெட்டர் வராது. ஆனால் என்னென்னா டெய்லி கேட்டுக்கிட்ட நிற்குவோம். டெய்லி போஸ்ட்மேன் வருவார், ஏதாவது ஒரு லெட்டர் வருமா வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு போஸ்ட்மேன் வரும்போதெல்லாம் பெங்களூரில் ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு கேட்குவோம். என் கூட படிக்கிற பசங்க மற்ற பசங்களுக்கு வரும், எங்களுக்கு வராது. அது அந்த வயசில் தெரியாது, சந்தோஷமாக போயிடுவோம். சரி, ஒரு 100 ரூபா பணமாவது யாராவது அனுப்புவாங்களா சோப்பு வாங்குறதுக்கு அப்படின்னு அநேக நாள் அந்த ஜேம்ஸ் ஸ்கூல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கள? அந்த சர்ச் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அப்போது 85 ஐ திங்க் ஸோ, 84, 85. அந்த மரத்துட்டு ஒரு கல் இருக்கும் ஃபுட்பால் கிரவுண்டில். அங்கே உட்காந்துக்குவோம். அங்கே உட்காந்து நான் அழுதுட்டு இருப்பேன். என்னென்னா, ஆண்டவரே எனக்கு அடுத்த வாரம் சோப்பு இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னுவேன். அப்போது எனக்கு ஒரு யோசனை. எனக்கு ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க, மிஸ் ஜாலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸ் டீச்சர். நான் மேக்ஸில் மக்குலையும் மக்கு 10க்கு 0 வாங்குவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நான் மேக்ஸில். ஆனால் அந்த டீச்சரு எல்லாரும் விட என்னை தான் ரொம்ப நேசிக்குவாங்க. தோளில் கை போட்டுக்கிட்டு வருவாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குவாங்க. மிஸ் எனக்கு ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குன்னுவேன். சோப்பு வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கை என்னவா ஆகும்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு போவோம், பெங்களூருக்கு போவோம். வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாது. வீடு இல்லை, யார் வீட்டுக்கு போகிறது? ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு. அதில் அண்ணன் இருந்தார். அங்கே போனாக்கா எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ ஒரு 2-3 நாள் அங்கே இருப்போம். ஒரு 4 டேஸ் விட்டு நான் எங்கள் தம்பி தங்கச்செல்லாம் கூட்டிக்கிட்டு சன்ஷைன் ஹோமுக்கு வந்துடுவோம்.
ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை. போட்டுக்கிறது நல்ல துணி இருக்காது. சர்ச்சுக்கு போகும்போது சில நேரத்தில் வந்து ஃப்ரைடே வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அடுத்த நாள் சாபத்துக்கு ஈரமாக இருக்கும், அந்த பேண்ட்டை போட்டு அந்த துணி தான் போட்டு போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அங்கே இயேசுவோடியான ஒரு தாத்தா இருப்பார். அவர் டெய்லி லைனில் நிற்க வச்சுட்டு அந்த 25 பைசை அப்படி கொடுப்பார், காணிக்கை கொடுப்பார். நான் என்ன பண்ணுவேன், அந்த காணிக்கையில் அவர் 50 பைசா கொடுத்தாரா 25 பைசா பாக்கெட்டில் போட்டுக்குவேன், நெக்ஸ்ட் டே எதனா வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. புரியமானல, ஒருவேளை அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காம இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை வேண்டாம். சோறு போட ஆள் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, நம்ம ஏன் இருக்கணும்? அப்போ என் தங்கச்சிட்டு கேட்டேன், நம்ம செத்துடலாமா அப்படின்னு கேட்டேன். என் தங்கச்சி என் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு சொன்னா, ஓகே நம்ம செத்துருவோம் அப்படின்னா. எங்கள் தம்பிக்கிட்ட கேட்டேன், சரி செத்துருவோம் முடிவு பண்ணிவிட்டு ரயில்வே ட்ராக் போயிட்டு லைனாக படுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. அந்த ரயில்வே ட்ராக்கில் இந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் அவர் அந்த வழியாக வந்தார். பார்த்துட்டு எங்களை எல்லோரையும் பிடிச்சி கொண்டு போய்ட்டு யஷ்வந்த்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அங்கே இருந்தோம். அவங்க விசாரித்தாங்க என்ன ஏதுன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரின்ட்டு எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறது தெரில, அதனால் நாங்கள் வி மேட் திஸ் டெசிஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து அதே இடத்துல விட்டுட்டார். நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே கொண்டாந்து விட்டார். உடனே எங்கள் தங்கச்சி மறுபடியும் கேட்குறா, டேய் அண்ணா, ஏன்டா நம்மளை கொண்டாந்து மறுபடியும் இங்கேயே விட்டாங்க? நம்ம வேற எங்கன்னா போயிருக்கலாம் இல்லையா, இங்கே ஏன்டா வரணும் அப்படின்னு கேட்டா. நான் அவளுக்கு சொன்னேன், இல்லைம்மா, காட் வில் சேஞ்ச், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார். சரி, உடனே லீவ் முடிஞ்சது, ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு போனோம். மறுபடியும் ஜேம்ஸ் ஸ்கூலில் போனோம். அந்த ஒரு வருஷம் சாப்பாடு துணிக்கு பஞ்சம் இல்லை, முடிஞ்சுது. நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சரி, இந்த பண பிரச்சனை இதனால் நான் என்ன சொல்லிட்டேன், என்னால் படிக்க முடியாது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய படிப்பை நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இந்த யாக்கோபுக்கு இதை காட்டிலும் இதை விட பெருசாக அவனுக்கு உபத்திரவம் இருந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும், வியாகுலம் இருக்கும். நான் அழுததை போல அவன் எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட அழுதுருப்பானோ தெரியல. நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்திருக்கேன். நான் சாராயம் காசுவேன் நல்லா. எங்கள் ஊரில் சாராயம் காசுவாங்க. அப்போ எனக்கு 50 பைசா கொடுப்பாங்க சாராயம் காசுறதுக்கு. அந்த வேலைக்கு போவேன், சாராயம் காசுவேன். அப்போ எனக்கு தெரியாது நான் சாராயம் காசு தப்புன்னு எனக்கு தெரியாது. அந்த சாராயத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும், நான் ஸ்மக்லிங் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அந்த அப்போல்லாம் வந்து ஃபுட்பாலில் வந்து ஒரு நெக் இருக்க பால் இருக்கும். அந்த பாலை அதில் ஊற்றி கொடுப்பாங்க. நான் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்லம் ஏரியாவில் கொடுத்துட்டு வரணும். அப்போ இந்த உள்ள சாராயம் இருக்கும். அந்த மூலமாக நாங்கள் ஃபுட்பால் ஆடிட்டே ரோட்டில் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது அது உள்ள சாராயம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போனால் போலீஸ் பிடிக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை செஞ்சால் 50 பைசா கொடுப்பாங்க. அந்த 50 பைசா கொண்டு வந்தாக்கா எனக்கு பெருசு போதும் ஒரு நாளைக்கு. எத்தனை பேர் ப்ராடிகல் சன்னுடைய கதை கேட்டிருக்கீங்க? அவனுக்காவது தவிடு கடிச்சிச்சு சாப்பிட்றதுக்கு. நான் என்ன சாப்பிட்டு தெரியுங்களா? ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு விட்டுறீங்கல்ல, இலையில் தட்டில்
அதை வந்து இந்த டேபிள் க்ளீன் பண்ணுற ஒரு தட்டில் கொண்டாந்து ஒரு டப்பாவில் பக்கெட்லேயோ க்ளீன் பண்ணி ஒரு பக்கெட்டில் போடுவார். அது வேஸ்ட்டாக பன்னிக்கோ அல்லது நாய் ஏதோ ஒரு மிருகத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சாப்பாடு எங்கள் ஊரில் வந்து காசுக்கு விற்பாங்க. அது பண்ணைக்கு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடை விற்குவாங்க. 25 காசு பைசா கொடுத்தாக்கா ஒரு பெரிய பவுலில் கொடுப்பாங்க. அதுதான் என்னுடைய சாப்பாடு. எங்கள் 4 பேருக்கு 50 பைசா தான் 4 பேர் சாப்பிடுவோம். அவ்வளோ கொடுப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டு தட்டில் விட்ட சாப்பாடு, அந்த சாப்பாடை வாங்கிறதுக்கு காசு இருக்காது. 50 பைசாக்காக நான் போய் வேலை செய்யணும், சாராயம் காசணும். எவ்வளவோ அவமானம். நான் எந்த கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கவில்லை. குடிப்பதற்கோ தம் அடிப்பதற்கோ பான் பரப்படுவதற்கோ. சாயங்காலம் வந்தால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் நிலைமை எப்போ மாறும்? போட்டுக்கிறதுக்கு துணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அப்பா என்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு அப்பா இல்லை, அம்மானு கூப்பிட்றதுக்கு அம்மா இல்லை. இந்த நிலைமை எப்போ மாறும்? எப்போ நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு அழுத நாட்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் அழுத நாட்கள் உண்டு. ஒரே ஒரு வாய்ஸ், ஒரு சத்தம் மாத்திரம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் எப்பொழுதும். நீ கர்த்தருக்குள்ள பலப்படுவாய், நீ கர்த்தருக்குள்ள பலப்படுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னை எப்போதுமாய் என்னை பலப்படுத்திகிட்டே இருக்கும். 98 பாஸ்டர் கோர் அவர்கள் திடீர்னு வந்து என்னை பார்த்துட்டு, கிறிஸ்டபர், ஒரு பட முயற்சி கூட்டம் நடத்தணும், நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டார். நான் அப்போ பைபிள் தொட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. நிறையா பிக்சர் பார்க்குவேன். ஒரு நாளைக்கு 3 பிக்சர் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம்க்கு அடிக்ட் ஆகிட்டு இருந்தேன். பைபிள் படிக்கிறத விட்டுட்டேன். இந்த நேரத்தை பார்த்து பாஸ்டர் கோர் வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு. நான் அந்த பாஸ்டர் கோரை பார்த்து சொன்னேன், ஐயா என்னால் முடியாது, வேண்டாம் ஐயா, இல்லை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி 98 சேஞ்ச்டு மை லைஃப் ஒன்ஸ் அகெயின். ஓகே என்ற அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். 23 நாள் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடந்த பிறகு பாஸ்டர் எனக்கு ஹானர் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நினச்சி. அதன் பிறகு ஜஸ்ட் லைக் ஜேக்கப், யாக்கோபு எப்படி அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல் எனக்கு ஆசீர்வாதங்கள் வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு. I waited till the day. அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் ஆண்டவர்கிட்ட. யாக்கோபு 20 வருஷம் அந்த நாளுக்காக காத்திருந்தான். தன்னுடைய சகோதரனை பார்க்கணும், தன்னுடைய சகோதரன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் விரும்பினபடினால அவன் எப்படி வந்தான்? நாம 2 பரிவாரங்களோடு கூட என்ன செய்தானா? திரும்பி வந்தான். ஒன்றும் இல்லாமல் போன யாக்கோபு வரும்போது எப்படி வந்தானா? 2 பரிவாரங்களோடு கூட அவன் சகோதரனை பார்க்க வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை என்னை போல நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு 22 வயசில். இன்ஃபேக்சுவேஷன். என்ன செய்யக்கூடாதோ, எந்த வயசில் யாருக்கு எது வரக்கூடாதோ எனக்கு வந்துச்சு. சாத்தான் அதை மொல்லவன் எனக்கு போட்டுட்டான். லவ் மேரேஜ். ஒரு ஆர்சி பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த அம்மா காதில் இவ்வளோ பெரிய கம்பல் போட்டுக்குவாங்க, கழுத்தெல்லாம் மணி இருக்கும், எல்லாம் இருக்கும். பண்ண முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. எனக்கு என்ன பண்ணுறது? மறுபடியும் போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் பை கிரேஸ் ஆஃப் காட் என் மனைவி ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கினாங்க. இன்றைக்கி
திருச்சபையில் ஒரு தூணாக இருக்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாளடைவில் நான் மொல்லமாக என்னுடைய வேலைகளை ஆரம்பித்தேன். அப்படியே மொல்லமாக பெயிண்டிங் வேலைக்கு போனேன், பார்பெண்டர் வேலைக்கு போனேன், சென்ட்ரிங் வேலைக்கு போனேன், ரோடு க்ளீன் பண்ணுற வேலைக்கு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு 30 ரூபாய் சீட்டு போட்டு முதல்ல ஒரு பேண்ட் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட் வாங்கினேன். அன்றைக்கி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னேன். 30 ரூபாய்க்கு போனாக்கா 30 ரூபாய் எடுத்துன்னு போனாக்கா 6 பேண்ட் எடுத்துகிட்டு வரலாம் செகண்ட்ஸ். அது இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்படின்னு அதில் திருப்தி அடைஞ்சேன். ஆண்டவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். 2 வருஷம் கழித்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கினேன். ஒரு 7,000 rupees ஒரு சின்ன வீடு ஒரு ஸ்லம் ஏரியாவில் வாங்கினேன். அந்த வீட்டில் தான் பாஸ்டர் ஜான், பாஸ்டர் கோர் எல்லாரும் வந்து அந்த வீட்டில் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, தங்கினாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே எல்லா பாஸ்டர் வந்து சாப்பிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டவரே, ஒரு நாள் பன்னிக்கு போடுற சாப்பாடு, பன்னிக்கு கொண்டு வர சாப்பாடு சாப்பிடுவதற்கு வாங்குவதற்கு என்கிட்ட காசு இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு போதகர்களை நான் ஆதரிக்கவும் போதகர்மார்களை நான் கவனிக்கவும் என்னை உயர்த்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். முள்ளமாக அந்த வீடை அப்படியே வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னொரு வீடு வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. என் ஸ்டைல் மாறிச்சு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறிச்சு. சாத்தான் கண்ணு போட்டான். கொஞ்சம் பணம் வந்த உடனே கர்வம் தலை தூக்கி ஆடிருச்சு. கழுத்தில் செயின் போட்டுக்கணும், பிரேஸ்லெட் போட்டுக்கணும், எல்லாம் போட்டு திறந்து விட்டு பைக்கில் போகணும், எல்லோரும் நம்மளை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. சாத்தான் அப்படி நம்மளுக்கு மாற்றி 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 நம்மளை என்ன செய்கிறான், அவரோடு கூட இருக்க விடாமல் செய்கிறான். சரி, ஒரு நாள் திரும்பி மறுபடியும் முடிவு பண்ணிட்டு வேண்டாம், எல்லாத்தையும் விற்றாச்சு, கார் வாங்கலாம், கார் வாங்கியாச்சு, 2 கார் வாங்கியாச்சு, எல்லாம் வந்துருச்சு. எத்தனை வருஷம் காத்திருந்தேன் தெரியுங்களா? யாக்கோபை போல நானும் 25 வருஷம் காத்திருந்தேன். ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒருவேளை அது தாமதமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் நேர்த்தியான காரியங்களோடு கூட உன்னை உயர்த்துவாரேயானால் அந்த உயர்வு எப்படி இருக்குன்னா, நீ எப்படி இருப்பான்னு சொன்னாக்கா, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். எல்லாரும் உன்னை பார்த்து இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டு இந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால், இந்த கேவலத்தின் மத்தியில் நடந்து வந்திருப்பீர்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை நான் ஏற்ற காலத்திலே பெரிய ஜாதியாக்கி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியோடு கூட வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னைக்கான ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒருவேளை 2025 எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, ஆரம்பமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் 2024 முடிவு நம்மளுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே பெரிய ஜாதியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆண்டவர் என்னை பெரிய ஜாதியாக்குவார். எல்லாரும் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? நம்மளை அநேக கஷ்டம், மோச வரமதெல்லாம் துன்பம் வந்தாங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரம், என்ன பண்ணுறது, பயம் கழுகிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் மண்டிட்டு கேட்குறான், அப்பா விரோதிகள் என்னை துரத்திட்டு வராங்க, எதிரிகள் பின்னாடி வந்துட்டு இருக்கான், முன்னாடி எனக்கு சிவந்த சமுத்திரம் இருக்குது, நான் என்ன சொல்லிட்டேன்னு கேட்குறான். சிம்பிளாக சொல்லிட்டேன், என்ன செய்ய, நீ வழி விட்டுருச்சு. கடல் வழி விடுமாம்மா? தூத்துக்குடியில் பீச்சுங்க இருக்குது, நம்ம போய் கேட்டால் ஓப்பன் பண்ணுமா? பண்ணாது. ஆனால் இங்கே மோசை ஆண்டவரோடு கூட அவன் கூடவே இருந்தபடினால வேதம் சொல்லுகிறது, இந்த எகிப்துக்குள்ளே போகும்போது எத்தனை பேர் போனாங்க ஐயா? வெறும்
fill up the blanks. வெறும் எகிப்துக்குள்ள இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேர் மாத்திரம் போனாங்களாம்? வெறும் 70 பேர் மாத்திரம் போனாங்களாம். எவ்வளோ? போகும்போது 70 பேர் போனாங்க. வரும்போது எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? 20 லட்சம் பேர் வந்தாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்க நிறைவேற்றினார். சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை எப்படி பண்ண போறேன்? வெளியே வாடான்னு கூட்டிட்டு வந்து வானத்தை பாரு, அது எப்படி இருக்குது அந்த நட்சத்திரம், அதை போல உன்னை சந்ததியை பெருக செய்வேன், கடல் மணலத்தினி போல உன்னை பெருக செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த 70 பேர் ஒரு சிறிய கூட்டமாய் எகிப்துக்குள்ள போனவர்கள் வரும்போது 20 லட்சம் பேரோட வெளியே வந்தாங்க. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை சொன்னார். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை 1ஆம் 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேசத்தை விட்டு உன் உறவை விட்டு எல்லாரையும் விட்டு அந்த தேசத்தை விட்டு நீ வெளியே வான்னு சொல்கிறார். அப்போ ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டவரே நான் எங்கே போட்டேன்னு கேட்கல, நான் என்ன பண்ணட்டேன்னு கேட்கல, நான் எதெல்லாம் கொண்டு போகணுன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. வெறும் கையோட ஆண்டவர் சொன்னார், அவன் செஞ்சான், வந்துட்டான் வெளியே. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கூப்பிட்டா போன்னு சொன்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்? நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை இந்த மக்கள் இந்த பாடை ரொம்ப பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். let me take that song. துதித்து பாடிட பாத்திரமே, song number, somebody can help me. நம்ம பாடணும், துதித்து பாடிட பாத்திரமே. 133. Yes, let us அந்த பாட்டு எடுத்து வச்சுங்க. 133 பாருங்களா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பாடல்களை பாடி வந்திருப்பாங்க, சரிங்களா? கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, காத்தாரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்தத ஸ்தோத்தரிப்போமே. எவ்வளோ அழகா பாடுறாங்க பாருங்க. எவ்வளவு அந்த பாடலை அவங்க பாடும்போது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடந்த நாட்களில் இந்த நாளெல்லாம் ஆண்டவர் என்ன எப்படி காத்தாருன்னு சொன்னாக்கா, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரே. எத்தனை பேரால் பாட முடியும்? கடந்த வருஷம் முழுவதுமாய் 2024 டிசம்பர்லேருந்து இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் என்னை தன் கண் இமை போல பாதுகாத்தான்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். சொல்லணும். கடந்து வந்தோம். ஒரு பக்தன் பாடுறான், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னால நடக்க முடியலப்பா, நீங்க தான் எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு ஆறுதல், நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்னால் நான் நடக்க முடியல, என்னுடைய நான் நடந்து வந்த பாதை கரடு மேடா இருந்துச்சு. 2024 என்னால் முடியலப்பா, என்னை கொஞ்சம் தாங்கிக்குங்க, என்னை கொஞ்சம் தோளில் போட்டு சுமந்து பாருங்க. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இந்த 2024 கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தார், அவர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைய வசனம் நான் எழுதி வச்சிருக்கிறேன், நிறையா இருக்கு என்கிட்ட. இந்த
ஆபிரகாம்கிட்ட பேசின தேவன் உங்ககிட்ட பேசினாரா? உங்ககிட்ட பேசுவாரா? அது பேசுவதற்கு ஆண்டவர் என்னோட கூட பேசணும் அப்படின்ட்டு யாருக்காவது எண்ணம் இருக்குதா? வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரி, இப்போது ஒருவேளை ஆண்டவர் வந்து பார்த்துட்டு நீ கனடாக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, நான் உனக்கு விசா கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் சந்தோஷமாக போயிடுவோம் இல்லையா? சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவோம். எனக்கும் ஆசை இருந்துச்சு இந்த வாட்டி ஜிசிக்கு போகணுன்ட்டு, விசா கிடைக்கல. சரிங்களா? கிடைக்கல. நான் யாராவது ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் வந்து நீ ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் போகுமா? முயற்சி எடுப்போமா? எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் அமெரிக்கா போனோம், லண்டன் போனோம், ஜெர்மனி போகணுன்னு சொன்னால் உடனே போவோம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் இனத்தையும் உன் சொந்தத்தையும் எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறார். சொன்ன தேவன் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சாருன்னு பார்ப்போம். ஏம்மா கொஞ்சம் மொல்லமாக வாசமாக இருக்குது, இந்த காது கேட்காது. இது இந்த ஸ்பீக்கர் அவுட்டு, இது ஒன்றில் தான் கேட்கும். ஸோ அதால் கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. சொல்லுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் இந்த வருஷத்தில் 2024 கடைசியில் வாழ்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அவனை சும்மா அனுப்பலை. நீ சும்மா போடா எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்ல, நீ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டு நீ போன்னு சொல்ல. நீ போனாக்கா உனக்கு இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளைடு, உனக்கு நான் கொடுப்பேன். ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. நீ போ, நான் உன் கூட இருப்பேன். நீ போ, நீ பெரிய ஜாதி ஆகுவ. நீ போ, உன்னை பெரிய ஜனத்தாருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைக்குவேன். பட் ஆப்ரஹாம் லிசன் டு வாட் காட் செட். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்தது? பொறுமை இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆபிரகாமுக்கிட்ட என்ன இருந்தது? பொறுமை இருந்தது. ஆபிரகாமை பார்த்து தன்னுடைய 75வது வயதில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன்னு சொல்கிறார். எத்தனை வருஷம் பொறுத்து அவனுக்கு குழந்தை கிடைச்சிது? எத்தனை வயசில்? சாராளுக்கு எத்தனை வயசு இருந்தது? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு இருந்தது? ஆபிரகாம் 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. நகைத்தான் என்று போட்டிருக்குது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வந்து சொல்லும் போது கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டான், லைட்டா அப்படி ஷாக் ஆயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உன் சந்ததி என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன்னு சொன்னோன்னு அப்படின்ட்டான். எப்படி? நகைத்தான் என்று போட்டிருக்கிறது. வாஸ்து பார்ப்போமா அதை? ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் நகைத்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாராள் நகைப்பதை நம்மளால் பார்க்க முடியும். வாசிங்கம்மா. பார்த்தீங்களா? சாராளுக்கும் டவுட் வந்துருச்சு, சின்ன டவுட்டு. 90 வயசு ஆயிடுச்சு. சயின்டிஃபிக் பிரகாரமாக யோசிக்கிறா. யார்? சாராள். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சயின்டிஃபிக்கை மாத்திரவன் நான், சயின்ஸை கொண்டது தான் நானுமா, நீ சயின்ஸை நம்பாத, என்ன நம்புன்னு சொல்கிறாரு. இந்த சாராள் நகைக்கிறாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்த்து. எப்படி சாத்தியம்? ஒரு 90 வயசு கிழவி குழந்தை பெறுவாள்னு சொன்னால் நம்மளுக்கும் கொஞ்சம் டவுட் வரும். நகைத்தாள் என்று போட்டிருக்கிறது. அதே ஆதியாகமம் 17:17 வாசிங்க. ஆதியாகமம் 17:17. இப்போ ஒரு கேள்வி கேட்குறான்.
முகம் குப்புற விழுந்துட்டான், நகைக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட காட்டிக்கல. அவன் தனக்குள்ளே ஒரு நகைப்பு, எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு ஒரு நகைப்பு. எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, எப்படி பிறக்கும்? ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவனுக்கு 100 வயசு ஆன போது அவனுக்கு என்ன இது, அவனுக்கு குழந்தை பிறப்பதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-3. ஆபிரகாம் முதிர் வயதான போது, தள்ளாடுற வயசுல ஒரு குழந்தையை அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் 25 வருஷம் கழித்து அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார். இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இவ்வளோ வருஷம், இத்தனை ஆண்டு நான் கஷ்டத்தோடு கூட தான் கடந்து வந்தேன், என் வாழ்க்கை கஷ்டமான ஒரு வாழ்க்கை, நான் வெறும் பாடுகளை மாத்திரம் நடந்து வந்தேன், இது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமா, என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமே ஆனால், இல்லை ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை பார்த்து நகைப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நேர்த்தியான காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும், மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அழுதேன், என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி யோசித்து பார்த்து அழுதேன். இப்படிப்பட்ட இருந்த என்ன ஆண்டவரே, பன்னிக்கு கொண்டு வர சாப்பாடை கொண்டு வந்து என்னை போஷித்தீங்களே, ஒருவேளை அந்த சாப்பாடும் இல்லாமல் இருந்தால் நான் செத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பன்னிக்கு போடுற அந்த ஆகாரத்தை கொடுத்து என்னை போதிச்சா, என்னை வளர்த்த தேவன், என்னை பார்த்த தேவன் உங்களை காக்க மாட்டாரா? எவ்வளோ நீங்கள்லாம் எவ்வளோ மேன்மையானவங்க. ஒருவேளை நான் போட்டிருக்க துணி நல்லா இருக்கலாம், நான் ஒருவேளை நல்லா பேசலாம், 1008 வழிகள், எண்ண முடியாத வழிகளை கடந்து வந்திருக்கிறேன், அவமானங்களை கடந்து வந்திருக்கேன். என் சொந்த சித்தி வீட்டில் போய் உட்காருவேன், சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுமான்னு கேட்குவேன். எங்கள் சித்தி கதவு திறக்க மாட்டாங்க, அந்த திண்ணை மேலே உட்கார வச்சுட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சாப்பாடு அதில் போட்டு கொண்டாந்து வெளியில் கொடுப்பாங்க, கதவுக்கு வெளியே. அந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் ஆண்டவரே எனக்கு இந்த சாப்பாடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாள் வந்தது, எந்த சித்தி எனக்கு சாப்பாடு கொடுக்க உள்ள கூப்பிடலையோ அந்த சித்தி என்னை பார்த்து, எப்பா நீ நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேட்கும் போது என் மனசு உடைஞ்சி போயிடுச்சு. ஏன் அந்த சித்தி நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க, நான் நல்லா இருக்கும் போது நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்குறாங்களே. அப்போ இவங்களுக்கு ஏதோ தேவைப்படுகிறது. நான் உடனே எங்கள் சித்திக்கிட்ட கேட்டேன், என்னம்மா வேணும் உனக்குன்னு கேட்டேன். மருந்து வாங்க காசு இல்லைப்பா. எவ்வளோம்மா ஆகுதுன்னு கேட்டேன். எனக்கு மாதத்துக்கு 800 ரூபா ஆகுதுன்னாங்க. சித்திக்கு சொன்னேன், இனிமேல் நீ மாத்திரை வாங்காத, மாதம்னா மாத்திரை உன் வீட்டுக்கு வரும், யார்கிட்ட போய் கேட்காத. எந்த இடத்துல நான் கேவலப்பட்டு நின்னோ அந்த இடத்துல என்னை ஆண்டவர் உயரும்படியாய் செய்தார். அந்த தேவன் உங்களை செய்ய மாட்டாரா? எனக்கு மாத்திரம் ஆண்டவர் அவரு, உங்களுக்கு ஆண்டவர் இல்லையா? நீ எந்த இடத்துல கேவலப்படுகிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை சரியாக உயர்த்துவார். அழுத நாட்கள் உண்டு. வீடு இல்லை. எப்படி இருக்கு தெரியுமா? என் வீடு லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன், வீடு இல்லை. யோசிக்காமல் அந்த வயசில்
ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம், வீடு இல்லைன்ற கூட யோசனை இல்லை எனக்கு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு கூரை, இந்த பக்கம் ஒரு சவுறு, இந்த பக்கம் ஒரு சவுறு இருக்கும், மேலே ஒன்றும் இருக்காது. 2 சவுறு மாட்டம் இருக்கும், மேலே ஒன்றும் இருக்காது. அந்த வீட்டில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இந்த ரைஸ் பேக் வருது தெரியுமா, அந்த பெரிய ரைஸ் பேக், அந்த ரைஸ் பேக்கை வந்து சும்மாடி மேலே ஒரு குச்சி ஒன்று போட்டுட்டு அது மேலே போற்றி வச்சுருப்பேன், பனி விழாமல் இருக்கிறதுக்கு. நானும் என்னுடைய மனைவியும் அங்கே தான் இருப்போம். அப்போ என் மனைவிக்கு 15 வயசு. She was 15 years. அறிவில்லாமல் செய்த காரியம், யோசிக்கல, வாழ்க்கை என்ன என்று யோசிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் அந்த யோசனையே கூட இல்லாத என்னைய ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். 16 வயசு என் மனைவிக்கு ஆண் குழந்தை. நான் அப்பாவாயிட்டுன்றது கூட எனக்கு தெரியாது எனக்கு. டெய்லி காலையில் என்னக்கா ஃபுட்பால் பால் எடுத்துக்கணும், பேகை மாட்டிக்குவேன், நேராக கிரவுண்டுக்கு போயிடுவேன் காலையில். அது குழந்தைக்கு பால் இருக்குதா, குழந்தைக்கு சாப்பாடு இருக்குதா, என்ன ஒன்றுமே கேட்க மாட்டேன். தெரியல, அறியாத வயசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடலை. கொஞ்சம் கொஞ்சமாக கூடவே இருந்து ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தந்தையை போல் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி மொல்லமாக அப்படியே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிட்டார். அந்த நான் இருந்த ஏரியாலேயே முதல்ல டிகிரி படித்தது என் பையன்தான். கிட்டத்தட்ட ஒரு 1700 பேர் இருக்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல வீடு. அந்த இடத்துல முதல்ல டிகிரி படித்த பையன் என் பையன்தான். ஒன்றும் இல்லை, வீடு இல்லாத சூழ்நிலை, வறுமை, சாப்பாடு இல்லை, சாப்பாடு செய்யறதுக்கு சட்டி வேணும் இல்லை, பாத்திரம் வேணும் இல்லை, அது கூட இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அப்படியே வழி நடத்திட்டு வந்துட்டார். என்னை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் மோசேக்கு கூடவே இருந்தார். மோசே போகிற இடம்லாம் ஆண்டவர் கூடவே இருந்தார். அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ, மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும், சாப்பாடு இல்லை என்று அவங்க சாப்பாடு கேட்கும் போது பரலோகத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தவர்களை போஷித்தார். மன்னாவை கொடுத்து போஷிக்கிறான்றது ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா கிறிஸ்டோபருக்கு? கொடுத்தார். விசுவாசிக்கணும். ஏன் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தந்தை என்று ஒரு பேர் வந்தது? வை? ஏன்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன், முடிச்சிருவோம். நம்ம ஈசாக்கு பலி செலுத்துது. ஈசாக்கு பலி செலுத்துறதுக்காகயா? சரி, வேற யாராவது ஏதாவது பதில் இருக்கா? ஏன் ஆபிரகாம் விசுவாச தந்தை ஆனான்னு சொன்னாக்கா, ஆண்டவர் அவன் 75 வயசில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தினதோறும் அவன் நம்பி விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல. 25 வருஷம் பொறுமையோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பயந்து அந்த வழியில் நடந்தபடினால அவனுக்கு விசுவாசத்தின் தந்தை என்று ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? யாரால் சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாத்திரை நமக்கு எப்படி இருக்குது? வனாந்திர யாத்திரையில் தேவன் உன்னோட கூட இருந்தார். அதுதான் அந்த பக்தன் பாடுகிறார். இந்த வனாந்திர யாத்திரையில் அன்பாராம் இயேசு நம்மோடு இருந்தார். போகையிலும் நாம் வருகையிலும்
பலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு 3 நிமிடம் மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, இந்த 2024ஆம் ஆண்டு நான் எகிப்தை விட்டு வெளியே வந்தது போல என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு குறித்த அந்த கானான் தேசத்தை நான் பார்க்க போகிறேன், நான் பார்க்குவேன் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பல கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்களோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன். என் குடும்பத்திலேயே எனக்கு பிரச்சனை, என் சகோதரத்தில் எனக்கு பிரச்சனை, என் தாயோடு கூட எனக்கு பிரச்சனை, என் மாமியாரோட கூட எனக்கு பிரச்சனை. என் மாமியார் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றாங்க, என் மருமகள் என்கிட்ட சரியாக நடந்து கொள்றதில்லை என்று சொல்கிறவங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். திஸ் இஸ் த டே. நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு முடிவுக்கு வரணும். நான் யாருக்காவது விரோதமாக இந்த வருஷத்தில் இந்த வருஷம் முழுவதுமாக நான் என் மாமியார்கிட்ட பேசல, என் மருமகிட்ட நான் பேசல, என் மாமனார்கிட்ட நான் பேசல, என் சகோதரர்கிட்ட பேசல, என் திருச்சபை விசுவாசிகிட்ட நான் பேசல அப்படின்னு யாராவது மன கஷ்டத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் டுடே இஸ் த டே. யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணான். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், மணவாட்டிகள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அவனுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நான் என் சகோதரனிடத்தில் நான் போய் மன்னிப்பு கேட்கணும், அவனோடு கூட நான் என்ன செய்யணும், உறவாடணும், அவனோடு கூட நான் சேர்ந்திருக்கணும், இந்த பகை வேண்டாம் என்று அவன் தீர்மானித்தான். இரு பரிவாரத்தோடு கூட அவன் ஏசாவை வந்து சந்தித்தான். ஏசா மனம் உருகி அவனை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் யாராவது சர்ச்சில் இருக்கிறவங்களே, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இவங்கள பார்த்து நான் அவங்கக்கிட்ட பேசலை, அவங்க என்னை பார்த்து பேசலைன்னு இருப்பீங்களேன்னா தயவு செய்து உங்கள் கரங்களை கொடுங்க ப்ளீஸ். இந்த கடைசி நாளில் ஒருவருக்கு ஒருவர் கையை கொடுங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரங்களை கொடுத்து, உனக்கு விரோதமாக நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, உனக்கு விரோதமான ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. மாமியாரை பார்த்து சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் மாமியார் இங்கே வராமல் இருக்கலாம், உங்கள் மருமக இங்கே வராமல் இருக்கலாம். அவங்கள பார்த்து வீட்டில் போய் சொல்லுங்கள், அம்மா நான் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துட்டேன், இன்னைக்கு இந்த வருஷத்தில் இந்த கடைசி நாளில் என்னுடைய மனசை என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை மாற்றினார், அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் என்னை இனிமேல் நடத்த போகிறார். என்னை இரு பரிவாரங்களோடு கூட யாக்கோபை வரப்பண்ண தேவன் என்னையும் வரப்போ அப்படி செய்ய போகிறார் என்று நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் நாளை தினத்தில் நாம் கடந்து போகிறோம். புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய் யாக்கோபை போல ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாய் அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு அவன் பிரயாணப்பட்டது போல் பரம கானானுக்குள்ளே போவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். உங்களுக்குள்ளே யாருக்குள்ளாது இந்த வருடம் எனக்கு கசப்பாக இருந்தது, என் வாழ்க்கை இருளாக இருந்தது, தேவன் எல்லாவற்றையும் மாற்ற சித்தம் உள்ளவராக இருக்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஒரு நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே, புயல் வந்தது, தூத்துக்குடி முழுதுமாய் வெள்ளம் பெருகிற்று, ஒரு பெரிய டிசாஸ்டர் இந்த பகுதியில் நடந்தது. நாங்கள் செய்திகளில் பார்த்தோம் சுவாமி.
இருந்த போதிலும் என் தேவன் என் அருமை சகோதரர்களையும் என் அருமை சகோதரிகளையும் பாதுகாத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே அவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு சகோதரன் சாட்சி சொன்னார், இந்த வாட்டி மழை வரப்படும் போது அது என் வீட்டுக்கு வரலன்னு சொன்னாரு, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மழை அவர் வீட்டுக்குள்ளே போகாதபடிக்கு செஞ்சீங்களே, பல பேருடைய வீட்டுகளில் போகக்கூடாதபடிக்கு செஞ்சீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குல என்னை அழைத்து வந்தீங்களே, எங்களை அனைவரும் அழைத்து வந்தீங்களே, மேன்மையான இடத்தை காணும்படியாய், அந்த பரமை காணானை நான் காணும்படியாய், என் கண்களை என் கால்களுக்கு பலன் தந்து என் கண்களிலே பார்வை கொடுக்கும்படியாய் நான் அந்த காணான் தேசத்தை பார்க்க போறேன் என்ற எண்ணத்தோடு கூட இந்த நாளில் ஜெபத்தில் இருக்கக்கூடிய என் அருமை சகோதரனுக்காக, சகோதரிக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடம் நாங்கள் வெறியும் புது துணியை போட்டு எங்களை நாங்கள் அலங்காரம் செய்வது காட்டிலும், ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்களுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்களுடைய இதயம் கழுவப்பட வேண்டும், எங்களுடைய சிந்தனை கழுவப்பட வேண்டும் அப்பா. எங்கள் ஆடைகள் அல்ல, எங்கள் மேல் தோற்றங்கள் அல்ல சுவாமி, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. யாக்கோபு தன்னை தாழ்த்தினவனாய் காணப்பட்டானப்பா. என் சகோதரனை பார்க்க வேண்டும், என் சகோதரனுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன், அதுக்கு மாறாக நான் ரெட்டத்திலையா என் சகோதரனுக்கு நான் கொடுக்க சித்தவனாய் இருக்கிறேன் என்று அவன் மனம் கசந்து அழுதவனாய் காணப்பட்டானப்பா. ஆம் தகப்பனே, அப்படி ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் யாருக்கானா விரோதமாக நாங்கள் பேசியிருப்போமேனால், போதகருக்கு விரோதமாய் பேசியிருப்பேனே ஆனால், அல்லது போதகர் திருச்சபையாருக்கு விரோதமாய் பேசியிருப்பார்களே ஆனால், இந்த நாளிலே தயவாய் மன்னித்து கர்த்தாவே, யாக்கோபு எப்படி கர்த்தாவே இரு பரிவாரத்தோடு கூட கடந்து வந்தானோ, அப்படியாய் இந்த 24ஆம் வருடத்தை நாங்கள் கடந்து 25ஆம் வருடத்துக்குள்ளே போகப்படும் போது ஆண்டவரே, இரு பரிவாரத்தோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட, உம்முடைய வாக்குத்தத்தத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்யுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று எங்களுக்கு இந்த நாளிலே வாக்குறுத்திருக்கிறீரப்பா. அதுபோல கர்த்தாவே, இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் முழுவதுமாய் கர்த்தாவே வந்திருக்கிறவர்களை பெரிய ஜாதியாக்கி அவர்களை ஆசீர்வதித்து, மென்மேலும் ஆசீர்வதித்து, எல்லா விதத்திலும் ஆண்டவரே, அவர்கள் சமைக்கும் சமையலையும் அவர்கள் வருமானத்தையும் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து புதிய வருடத்துக்குள்ளே புதிய சிருஷ்டிகளாய் கடந்து போக கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நாங்கள் இருந்தோம் சுவாமி. நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து இன்னொரு வருடத்தை காணவும், அந்த வருடத்தில் தேவனை ஆபிரகாம் முன்னிறுத்தது போல, மோசை முன்னிறுத்தது போல, யோசுவா முன்னிறுத்தது போல உம்மை முன்னிறுத்தி எல்லா காரியங்களிலும் நாங்கள் முடிவு செய்ய கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபம் கேளோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஒரு ஆசீர்வாதம்.